பா இதான் அந்த கடை தொழிலதிபர நல்லா பாத்துக்கடா. ஏய் பெரிய கடையா தானே இருக்கு. பாத்தியா முத்து சொன்ன எது சரியா வராதுன்னு சொன்ன. மனோஜுக்காக முத்து எவ்வளவு பெரிய கடையை பார்த்திருக்க. ஆமா என்னமோ அவனே வாங்கி கொடுத்த மாதிரியே சொல்றீங்க. வாங்க போய் பார்க்கலாம். நீ எல்லாம் எந்த சோப் போட்டு துவைச்சாலும் வெள்ளையாக மாட்டான். ஏங்க எங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குமா? வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இவன் மட்டும் இந்த கடையை வாங்கிட்டான்னு வையேன், நம்ம வீட்டுக்கு தேவையான எந்த பொருளா இருந்தாலும் இவனே டெலிவரி பண்ண சொல்லிடலாம். நல்ல மெயினான ஏரியால இருக்குல்ல? ஆமாடா. வாப்பா. வணக்கம் சார். என்ன உடனே கூப்பிட்டு வந்துட்டீங்க? அப்படி இல்லை சார். அது பா என் அப்பா. வணக்கம் சார். வணக்கம். அம்மா வாங்கம்மா. நான் சொன்னேன்ப்பா கடை ஓனர். அப்படியா? வணக்கம். கடையை வாங்க போறது அதோ அங்க. டேய் மனோஜ் இங்க வாடா. குழந்தைங்க முட்டாய் கடையை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இங்க வாடா. நான் ஒரு ஓனர். இவன் தான் சார். ஹலோ சார், ஐ மனோஜ். இதான் என்னோட பிசினஸ் கார்டு. தம்பி சொன்னாரு நீங்க ஏதோ புதுசா தொழில் தொடங்க போறீங்க. எஸ் சார். ஆக்சுவலாக நான் நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருந்தேன். இதை பற்றி இவன் சொன்னான். இங்கே சேல்ஸ்லாம் எப்படி சார்? டேர்ன் ஓவர்லாம் எப்படி இருக்குது சார்? இந்த பொருளோட டீலர்ஷிப்போட பர்சன்டேஜ் எல்லாம் என்ன சார்? என்னப்பா வருமான வரியிலேருந்து வந்த மாதிரி இத்தனை கேள்வி கேட்குறான். வாங்க போறத வந்தானா கேட்டு போறான் விடு. டே முதல்ல கடையை நல்லா பாடுறா. எல்லாம் பார்த்துட்டு வாங்க போங்க. போலாம் ஆண்டி. சுத்தி ஏங்க இந்த சைடு வாங்க கடையை சுத்தி ரயில்வேல பார்க்கலாம். ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ஹே ரவி, இதே மாதிரி ஒரு 55 இன்ச் டிவியா நம்ம ரூம்லயும் வாங்கி மாட்டிக்கலாமா? இதுக்கு நம்ம வீட்டு டிவில எப்பவும் உங்க அப்பா நியூஸ் பாக்குறாரு, இல்லனா உங்க அம்மா சீரியல் பாக்குறாங்க. நமக்குன்னு தனியா ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்ல. உங்க அண்ணன் இந்த ஷாப்பை வாங்கிட்டா நமக்கு கம்மி ரேட்ல கொடுப்பாருல்ல. யாரு? எங்க அண்ணனா? எக்ஸ்ட்ரா வாங்காம இருந்தா சரி. போலாம் வா. உள்ள ஒரு சேர் போட்டு தரேன், உட்காந்துக்கிறியா? ஏங்க இது என்னங்க ஃப்ரிட்ஜ் இவ்வளவு பெருசா பீரோ மாதிரி இருக்கு? பூவெல்லாம் நம்ம நிறைய வச்சுக்கலாம்ல, இடம் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு விலை இருக்கும்? அதான் இந்த போட்டிருக்க லட்சத்துக்கு மேலன்னு. ஏங்க இவ்வளவு விலை கொடுத்து வாங்குவாங்களா என்ன? பணக்காரங்க காசு நிறைய வச்சிருக்கவங்க காசை என்ன பண்ணு தெரியாம இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி ஆளுங்க தான் இதெல்லாம். நம்ம ஊர்ல விலை அதிகமான பொருளை வச்சிருந்தோம்னா தான் பெரிய கௌரவம் நினைக்கிறவங்க தான் அதிகம். நானும் முதல்ல வேலை தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் படிப்படியா வளர்ந்து தான் இந்த கடையை வாங்கினேன். எனக்கு அடுத்து என் பசங்க இந்த பிசினஸை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வேற பிசினஸ் பாக்குறாங்க. நம்ம என்ன நினைச்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குத்தானே செய்யுது.